பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். காரியங்களை வாய்க்கச் செய்கிற கர்த்தர். காரியங்களை வாய்க்கச் செய்கிற கர்த்தர். எந்த காரியமா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த காரியத்தில் இதுவரைக்கும் நீங்க முயற்சித்து சோர்ந்து போயிருக்கீங்களோ அந்த காரியத்தை நீ கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனுடைய காரியம் வாய்ப்பதற்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. சிம்பிள். என்ன தெரியுமா? அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே, 1 நாளாகமத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் ஒரு அரசனை குறித்து வாசிக்கிறோம். அந்த அரசன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவனுக்கு என்ன நடந்ததா? காரியங்கள் தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்கச் செய்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம ஆண்டவரை தேடுகிறோமா? எப்ப தேடுறோம்? எல்லாரும் தேடுறோம். சில நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம டைம் கொடுக்கிறோமா? உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து என்னோடு சேர்ந்து திருப்பீங்களா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை, 24ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எல்லாரும் எடுப்பீங்களா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரின் நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமக்களாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமக்களாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். சொல்லுங்க. நீதிமக்களாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவர் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவர் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வோம்.
செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கு தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். உனக்கு அதிசயம் செய்வார், நமக்கு அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டீங்கன்னா அவரே உன் காரியங்கள் என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். சில நேரம் ஏன் வாய்க்க மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க. நாம் என்ன செய்யலை? மௌனமாக கொஞ்சம் காத்திருக்கலை, கர்த்தருக்கு டைம் கொடுக்கலை. இங்க பாருங்க, ஆதியாகமம் 24:21 வாசிக்க கேட்போம். அந்த மனிதன் யாரு? எலியேசர். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ, தன் காரியத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்படிக்கு மௌனமாயிருந்தார். சில நேரம் பொறுமையா காத்திருக்க முடியுதா? நமக்கு இப்போ இன்ஸ்டன்ட் காலத்தில் இருக்கும். அடுப்பில் சட்டியை வச்சுட்டு போய் சக்தி மிளகா பொடி கொடு, ஆச்சி மிளகா பொடி கொடுங்க. காலையில் ஓட்டப்புறம் தான் ஞாபகம் வரும், உப்பு இல்லை. எனக்கு கண்மானுடைய கர்த்தருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்கிறதுக்கு அவர்கிட்ட வைக்கணும். ஏன்னா அவர் தேவையானதை கொடுப்பார், தேவையில்லாத கொடுக்க மாட்டார். அநேக நேரம் நம்ம டைம் கொடுக்கறது இல்லை. நமக்கு உடனே நினச்ச உடனே சுவிட்சை போட்ட உடனே நடந்துடணும். எப்படிங்க முடியும்? இன்றைக்கி நமக்கு இந்த ஆசை பிறந்த உடனே நடந்துடணும்னு முடியுமா? குழந்தை பிறந்த உடனே நடந்துட்டால் ரொம்ப சந்தோஷம்தான் தகப்பன் தாய்க்கு. ஆனால் அப்படியா இருக்குது? முதல்ல குழந்தை பிறந்த உடனே அப்படியே போட்ட இடத்துல கிடக்கு, கையை காலை மட்டும் உதையுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன செய்யுது? குப்பரை விழுந்து தலையை மட்டும் என்ன செய்யுது? நாய்க்குட்டி தூக்குன மாதிரி தூக்குது. அதுக்கு பின்னாடி அப்படியே தரையில் கிடந்து நீஞ்சுது. அதுக்கு பின்னாடி தவக்குது. அதுக்கப்புறம் தத்தக்கா புத்தக்கா நடக்குது. எனக்கு கண்மாருடைய அதன் பிறகு தான் செவத்தை பிடிச்சி நிற்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம தன்னால் நடக்க முடியுது. நாம் எப்போவுமே ஆண்டவருக்கு டைம் கொடுக்கணும். சில நேரங்களில் காத்திருக்கோமா? நம்மளால் காத்திருக்க முடியாது. நாம் காத்திருக்கணும். ஆண்டவர் கிரியை செய்வதற்கு அவர் கையில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து பாருங்க. திரும்ப வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த மனிதன் யாரு? இந்த மனிதன் ஆபிரகாமாலே தன் மகனுக்கு பெண் பார்ப்பதற்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதன். அவன் பேர் எலியேசர். இவனை குறித்து தான் ஆபிரகாம் கூட கொண்டான். இந்த எலியேசர், தமஸ்கூரானாகிய எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானேனார். அவர் சொன்னார், இல்லைப்பா அவன் கர்ப்ப பிறப்புனார். இப்போ கர்ப்ப பிறப்பு பிறந்து வயசு வந்து பையனுக்கு பொண்ணு வாக்குறதுக்கு அனுப்பும்போது எலியேசர் சொல்கிற வார்த்தை, அந்த மனுஷன் அவளை குறித்து யாரு? ரெபெக்காளை குறித்து ஆச்சரியப்பட்டான். ஏன் தெரியுமா? இவன் போய் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தான் தண்ணி விடுன்னு கேட்டான். தண்ணி விடுன்னு கேட்டது இப்போ இருக்கிற மாதிரி மோட்டரில் பைப்பில் பிடிச்சிட்டு வரதில்லை. அந்த காலத்தில்
படி இறங்கி போய் மோதிட்டு வரணும். உடனே குடியவன் ஆண்டவனேன்னு அவள் தண்ணீர் கொடுத்தது மட்டுமல்ல, அவன் கொண்டு வந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்தாள். இதை பார்த்தவருடைய செயலை பார்த்து ஆச்சரியப்பட்ட எலியேசர் ஒரு காரியம் செய்கிறார். என்ன செய்கிறாரு? வாசிங்க. கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறிவதற்கு மௌனமாயிருக்கணும். கொஞ்சம் பொறுத்து காத்திருக்கணும். ஏன்னா நம்ம பாடுறோம், மொழிகளிலே சிறந்த மொழி எல்லாம் இயேசு ராஜா பேசிய மௌன மொழி. மொழிகளிலே சிறந்த மொழி எல்லா மொழி இயேசு ராஜா பேசி மௌன மொழி. சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம், மௌனத்தால் பலதையும் சாதிக்கலாம். சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம், மௌனத்தால் பலதையும் சாதிக்கலாம். மொழிகளிலே சிறந்த மொழி எல்லா மொழி இயேசு ராஜா பேசி மௌன மொழி. மொழிகளிலே சிறந்த மொழி எல்லா மொழி இயேசு ராஜா பேசிய மௌன மொழி. சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம், சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம், மௌனத்தால் பலதையும் சாதிக்கலாம். சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம், மௌனத்தால் பலதையும் சாதிக்கலாம். ஐயா நல்ல கவனிங்க. மொர்தெக்காய் அலறான். எஸ்தரின் புஸ்தகத்தில் மொர்தெக்காய் என்ன பண்ணுறாரு? சாம்பலை போட்டுக்கிட்டு ரெட்டு உடுத்திக்கிட்டு அரண்மனை முற்றம் வந்துக்கிட்டு அலையும் கதறான். ஆனால் எஸ்தர் கதறவே இல்லை. அவன் என்ன சொல்றான்? நீ இந்த காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படிக்கு இந்த ராஜமேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். யாருக்கு தெரியும்? நீ மாத்திரம் இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயம் ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீங்க. அவ அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அவ ஒரே வார்த்தை சொன்ன, ராஜாவை இன்னும் நான் பார்க்கல. 30 நாளா என்ன செய்யல? பார்க்கவே இல்லை. நீ ஒன்று செய்யுங்க, எல்லாரும் போய் என்ன செய்யுங்க? கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. ஏன்னா தேடுறதுக்கு நாம் நினைக்கிறோம் எங்கோ போய் ஆலயமாக போய் சுற்றி தேடணும்னு இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை அங்கே போனால் தான் அருமையாக இருக்குது. எங்கே போனாலும் அதே சத்தியம், எங்கே போனாலும் அதே பைபிள் தான், அதே வேதம் தான். நீ தேடுவதற்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவர் தேடுறமா. காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணை திறக்க வச்சாரே, படுத்திருந்து உயிரோடு எந்திரிக்க வச்சாரே. காலை எந்திரிச்ச உடனே நாம் உட்கார்ந்து பாட வேண்டாம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர். உனக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோடு புதிதாக இருக்கும், அவை காலையோடு புதிதாக இருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொந்தரிப்பேன்.
எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதொருக்கும் ஐயா மனதொருக்கும். மனதொருக்கும் தெய்வமே ஏசையா. உமை மனதார துதிப்பே சொந்தரிப்பே. சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உண்மையிலே பிழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உண்மையிலே பிழுந்ததையா. ஐயா உண்மையிலே பிழுந்ததையா. ஐயா உண்மையிலே பிழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். காலைதோறும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியுதா? நம்ம காரியம் வாய்க்கணும்னா வேற ஒன்றும் பெரிய முயற்சி கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறீங்க காரியம் வாய்க்கிறதுக்கு இதை விட நல்ல வழி இருக்கு. ஐயா இருக்கு. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. சுருக்கமான வழி இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு, பரிதானம் வாங்குகிறவருடைய பார்வைக்கு அது ரத்தினம் போல், அது ரத்தினம் போல இருக்கும். அது நோக்கும் திசையெல்லாம், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். அப்படி கொடுத்து வாங்கணுமா? அப்படி கொடுத்து வாங்கணுமா? நம்ம நம்புற ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் ஐயா. இல்லாட்டி நான் உங்க முன்னாடி உட்காந்து இப்படி தொலைக்காட்சியில் உட்காந்து பேச முடியுமா? நான் ஒரு மேலே பாரத்தை வச்சுட்டு அன்னைக்கு வந்து 92 1992 எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் வெறுத்து எல்லாரும் கைவிட்ட பிறகு எனக்கே நிற்க நிழல் கிடையாது, உட்கார இடம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் வேதாம கல்லூரிக்கே போனேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ? இல்லாட்டா நான் பைபிளை போய் படிச்சிருக்க மாட்டேன். எல்லாரும் போல் அந்த சுகபோக வாழ்க்கையில் தான் எனக்கு இருந்திருக்கும். எல்லாம் கைவிட்டாங்க. ஆண்டவர் அந்த கைவிட்டதுக்கு நான் ஒருவேளை ஆண்டவர் அப்போல்லாம் எனக்கு தெரியாது சொன்னேன், ஏன் கடவுள் என்னை படைச்சார்னு. இப்போ தான் எனக்கு விளங்குது. சில நேரங்களில் நமக்கு விளங்காது, அவருடைய நடத்துதல் நமக்கு விளங்குறது இல்லை. ஏன்னா அவருடைய நடத்துதல் எப்படிப்பட்டது நாம் பாடுறோம். ஆக அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமோடாய் நடந்தாலும் ஆழியின்
தண்ணீரை கடந்தாலும் அக்கினி மூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு சொத்தரிப்போமே. சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு சொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா, வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா, வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே வந்து சேர்த்திடுவா, விரைந்திட நெருங்கிட சொந்தரிப்போமே. வானத்திலே வந்து சேர்ந்திடுவா, விரைந்திட நெருங்கிட சொந்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஐயா, அவருடைய நடத்துதல் அற்புதம். நம்ம நடத்துகிற விதம் நமக்கே விளங்காத ஆச்சரியமான விதத்தில் நடத்துகிறார். நமக்கு என்னன்னா உடனே நடந்துடணும், உடனே நடந்துடணும். கர்த்தருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்படி டைம் கொடுத்ததுனால தான் எலியேசர் சொல்கிறான் பாருங்க, ஆதியாகமம் 24:56 வாசிக்க கேட்போம். அதற்கு அவன் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க, என்னுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். ஏன்னா மனிதன் தான் தடை செய்வான், கர்த்தர் தடை செய்கிறவல்ல, தடைகளை மாற்றுகிறவர். மீகா 2:13 வாசிக்கிறோம், தடைகளை மாற்றி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அது மட்டுமல்ல, அவன் ஒரு காரியத்தை விசுவாசித்தான். ஆதியாகமம் 24:40 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் அவர் நான் வழிபடும் கர்த்தர். யாரு? ஆபிரகாம் சொல்லி அனுப்புறாரு, நான் வழிபடுகிற கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி, உன்னோடு கூட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். அதை விசுவாசித்தான். இன்னைக்கு காரியத்தை கர்த்தர் மேல வச்சுட்டு கொஞ்சம் காத்திருக்கணும். ரெண்டாவது செய்வார்னு நீங்க விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ஆனந்தப்படுறீங்க. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? எதுக்கு பிரதர்? இந்த ஊழியத்துக்காக, இதன் தேவைகளுக்காக. எப்போமாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் சில தாய்மார்களாம் சொல்கிறீங்க, நாங்கள் என்னாலும் ஜெபிப்போம். உங்களை எல்லாருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் பக்கத்தில் வந்து நின்னா கூட நீங்கள் கருப்பா சிகப்பா ஒரு என்ன ஆடை கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், கர்த்தரை நம்பின ஒருத்தனும் வெட்கப்பட்டதில்லை. அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டது கிடையாது. இன்றைக்கு நான் 33 வருஷ காலமாக நிற்கிறேன். ஆண்டவருடைய கரத்தை தான் நம்பி நிற்கிறேன். நான் இந்த படியை விட்டு இறங்கினா அடுத்தவன் கையை பிடிக்கணும். முன்னாடி பள்ளம் இருக்கா, முன்னாடி என்ன இருக்கு எனக்கு தெரியாது. தேவன் என்னை நடத்துகிறார், நான் நடக்கிறேன். இன்றைக்கி தொலைக்காட்சிக்கு மட்டும் ஒரு மாதம் 4,000-5,000 ரூபா ரெக்கார்டிங்கை சேர்த்து 30 நாள் பாருங்க, 1,50,000 ரூபா அப்பாடியும்பிங்க. ஆண்டவர் நடத்துகிறார். என்கிட்ட என்ன இருக்குது? எங்கள் ஆலயத்தில் வர்றவங்கள ஒரு நாள் கூட நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களை இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்புலாம். இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே மாதம் 16,000 ரூபா வேனுக்கு மட்டும் வாடகை கொடுக்குறோம். ஏன்னா 2 கண்ணு தெரியும், அவங்க கூட்டத்தை காட்டுறதுக்கு இல்லை. கூட்டத்தை காட்டுறதுக்குன்னா 4 வேன் விடணும்.
நாங்கள் ஒரே ஒரு வேன், அதுவும் பழைய வேன், மகேந்திரா வேனு. ஏன்னா அவருக்கு வேறு எங்கேயும் போக முடியாது, லோக்கலில் தான் ஓடுவார். அவரை தான் குறைஞ்ச வாடகைக்கு போய் 1க்கு 4 தரம் போய் கூட்டிகிட்டு வாயான்னு அனுப்புகிறோம். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபக்காரியம் எதாக இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் தொடர்பு கொள்வது? இதுக்கு உதவி பண்ணணும்னு ஆசை இருக்குது. நாங்கள் வெளியவே போகாதவங்க, எப்படி எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது? உங்கள் பக்கத்தில் படித்த பிள்ளை யாராவது இருப்பாங்க, பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ இருப்பாங்க. அவங்ககிட்ட கேளுங்க. இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, பிரதர் எங்களுக்கு பில்லு வேணும் அக்கௌண்ட்டுக்கு வைக்க அப்படின்னா என்கிட்ட தயவுசெய்து கேளுங்க. அதுக்கு தனி நம்பர் இருக்குது, தர்றேன். நீங்கள் அது வழியாக தொடர்பு கொண்டு உங்கள் ஆதார் எண்ணும் ஃபேன் எண்ணும் கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு வரி விலக்கான ரசீது கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும். உங்கள் ஜெபக்காரி எதாக இருந்தாலும் சரி, தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, காரியங்களை வாய்க்கச் செய்கிற கர்த்தர், யார் யார் எந்தெந்த காரியத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி நெடு நாட்களாய் காத்திருந்து எனக்கு அந்த காரியம் வாய்க்கலையே சொல்லி மனபாரத்தோடு இருக்கீங்களோ, இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க, விசுவாசித்து பாருங்க. உங்கள் வாயாலே அறிக்கையிடலாம், அவர் காரியத்தை வாய்க்கச் செய்கிறவர் என்று. ரொம்ப நாளாக குழந்தை இல்லையா? வியாதியில் இருக்கீங்களா? எல்லாத்தையும் இழந்து நிற்கிறீங்களா? ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்களா? ஒன்றுமில்லாத நிலையில் உருவாக்க ஒரு தேவனால் கூடும். அவர் காரியத்தை வாய்க்கச் செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து முடித்த அடுத்த ஐயா தேர்வு முடித்து மறுபடியும் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதற்காக ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, தன் கல்வியை முடித்து பல ஆண்டுகளாக எத்தனையோ இடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு காரியம் வாய்க்கவில்லையே என்று நினைக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல படித்திருந்தோம், வேலை இல்லாமல், ஐயா என்னால் எதுவும் கொடுத்து வாங்க முடியல, தேவன் தான் எனக்கு உதவி செய்யணும்னு நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என் காரியத்தை வாய்க்கச் செய்வார் என்று சொல்லி நம்புகிற ஒவ்வொருவருடைய காரியங்களும் கர்த்தர் வாய்க்கச் செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.